ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி சிம்பிளாக பண்ண போகிறேன். அதுக்கு 3 தக்காளி, கடலப்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெள்ளை உளுத்தம்பருப்பு, 3 மிளகா வைக்கணும். நான் 2 தான் இன்னொன்று வைக்க போகிறேன். பெருங்காயம் வேணும். பெருங்காயம், உப்பு, கடுகு தாளித்து கொட்டி வச்சுட்டேன் நல்லெண்ணெயில். எல்லாத்தையும் வறுத்துட்டு தக்காளியை வச்சு அரைச்சி பண்ண வேண்டியதான். டேஸ்ட்டாக இருக்குது. வெந்தய தோசைக்கு இன்றைக்கி இந்த தக்காளி சட்னி நீங்களும் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பெருங்காயம், உப்பு மட்டும் வைக்கணும். ஓகேவா? பெருங்காயம் பொடியாக இருக்கிறதுனால இங்கே வதக்கிட்டு காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று தோசை வெந்தய தோசைக்கு அரைச்சிருக்கேன். அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். பண்ணிவிட்டு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, பருப்பு எல்லாம் மிளகா, இதில் பெருங்காயம் போட்டேன், உப்பு போட்டு தக்காளியும் வதங்கிட்டு இதை அரைச்சிட்டு வச்சுட்டு உங்களுக்கு கடுகு தாளிச்சு கொட்டியாச்சு. வேணா துளி ஒன்று நாட்டு சக்கரை போடலாம். நல்லா புளிச்சுட்டு தக்காளிக்கு இதுக்கு நல்லாயிருக்கும். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுவையான தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.